வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. அது கூட ஒரு இப்போ சென்னை புள்ள வைக்கிறவங்க 2-3 பேர் கேட்டாங்க என்கிட்ட, சார் புறா வராதுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது, ஏங்க அதுவும் ஒரு நேச்சர் தானே. அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் அது வந்து இறைச்சிருது சார், அந்த புறா வராதுக்கிறது. என்னங்க கேள்வி கேட்குறீங்க, நேச்சர் அப்படி தாங்க இருக்கும். ஒருத்தர் இப்படி இருப்பார், மனிதரே எல்லாருமே ஒரே மாதிரி இல்லைங்க. ஒருத்தர் அப்படி இருக்கார், இப்படி இருக்கா, பறவைகள்லையும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் புறா வராதுக்கிறதுக்கு என்னன்னு என்கிட்ட கேட்குறீங்க பாருங்கள். உங்ககிட்ட வருதுங்களா சார் புறானா? என்கிட்ட எல்லாமே வருது, அதுங்களுக்கு எல்லாமே நான் வந்து இப்போ அடைக்கலம் தர்றேன். அதனால் நீங்கள் வந்து புறாவை வந்து துரத்துறதுக்காக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அது நேச்சர் அப்படி தான் வரும், அதுக்கு சாப்பிட்டு போகும். அதுக்காக இல்லைன்னா முன்கூடியே வைங்க, இல்லை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே அவங்களுக்கு வச்சுருங்கன்னு கூட சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி தான் அது சில பறவைகள் வந்து இப்படி இருக்க தான் செய்யும். அது வந்து சில நேரத்தில் கழுகு கூட டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்காக நம்ம கழுகை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கழுகுன்னு நமக்கு தேவையில்லை. அதனால் நேச்சர் வந்து தேவை.